வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்ன்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வார தலைப்பை பார்த்தாலே நிறைய பேருக்கு தூக்கி வாரி போடும். என்னது, சர்க்கரை நோய் இல்லைனாலும் ரத்த சர்க்கரை டெஸ்ட் செய்யணுமா? ஏன், எதுக்குன்றது தான். எல்லோரும் சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தானே சர்க்கரை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தப்பு. எல்லோருக்கும், இருக்கிறவங்க இல்லாதவங்க, இது முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? அனைவருக்கும் இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் சர்க்கரை அளவுக்கு மேலே ஒரு கண் எப்போதும் வச்சுருந்தா அது எப்படி உங்களை எப்போதும் ஆரோக்கியமாக நோய்களை தடுத்து உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலனை மேம்படுத்துதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதோ இல்லையோ, சர்க்கரை டெஸ்ட்டில் தெரியும். இந்த பாயிண்ட்டுகள்லாம் உங்களுக்கு புரியணும்னா நார்மல் ப்ரீ டயபெட்டிஸ், டயபெட்டிஸில் ஃபாஸ்டிங், போஸ்ட்பிராண்டியல், HbA1c அளவெல்லாம் எவ்வளோ இருக்கணும்னு வேல்யூஸ் தெரியணும். நல்லது. அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சார்ட்டை பாருங்கள், கண் முன்னால் வருது. இது சம்பந்தமாக வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான கார்டு மேலே கொடுத்துருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சர்க்கரைக்கு என்னென்ன டெஸ்ட் செய்யணும், எப்போ செய்யணும், நார்மல் வேல்யூஸ் என்ன, எல்லாம் அதில் விவரமாக இருக்குது. ஏன் சர்க்கரை அளவு சர்க்கரை இல்லாதவங்களும் பார்க்கணுன்றத கீழ்கண்ட தலைப்புகளில் பார்க்கலாம் வாங்க. 1, ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது. 2, எடை பராமரிப்பு. ஹைப்போகிளைசிமியாவை தடுக்கிறது. இதய நோய் ஆரோக்கியம், சர்க்கரை நோய் குடும்ப வரலாறு, ஆயுட்காலம், சமச்சீர் உணவில் அதன் பங்கு, ஹார்மோன்கள் ஏற்றத்தாழ்வு, மன அழுத்தத்தில் அதன் பங்கு, தூக்கத்தில் அதன் பங்கு, வாழ்க்கை முறை சீரமைப்பு. முதல்ல ப்ரீ டயபெட்டிஸில் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். நார்மல் வேல்யூஸில் ஃபாஸ்டிங்கில் 101லேருந்து 125 இருந்தால் அது ப்ரீ டயபெட்டிஸ். 126க்கு மேலே போனால் டயபெட்டிஸ். போஸ்ட்பிராண்டில் 140லேருந்து 199 இருந்தால் ப்ரீ டயபெட்டிஸ். HbA1cயில் 5.7லேருந்து 6.4% இருந்தால் ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு அறிகுறிகளே இருக்காது. ரெகுலராக டெஸ்ட் பண்ணி ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சி வாழ்க்கை முறை மாறுதல்களை செஞ்சு பக்கா சர்க்கரை நோயாக முத்தன நோயாளியாக மாறுறதை தடுக்கலாம், சிக்கல்களை தடுக்கலாம். 2வது, எடை பராமரிப்பு. அதிக சர்க்கரை அளவானது உடம்பு கொழுப்பை எப்படி சேமிக்குது, எப்படி உபயோகப்படுத்துது என்பதை நிர்ணயிக்குது. சர்க்கரை அளவு வரைமுறைகளை புரிஞ்சு கொண்டால் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு மட்டுமல்ல, அதன் ஆபத்துக்களான இதய நோய், பிளட் ப்ரெஷர் முதலியவற்றையும் தடுக்க உதவும். 3வது, ஹைப்போகிளைசிமியா என்ற தாழ்நிலை சர்க்கரை அளவு. சர்க்கரை அளவு மிகவும் குறைஞ்சி ஹைப்போகிளைசிமியா வந்தால் அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் உதவும். ஹைப்போகிளைசிமியா எப்போ வருது? இர்ரெகுலர் சாப்பாட்டு வழிமுறை, அதிகமான எக்ஸசைஸ் செய்கிறது போன்ற நேரங்களில். 4வது, இதய நோய் ஆரோக்கியம். சர்க்கரை நோய் இல்லைனாலும் இரத்த சர்க்கரை அளவு நார்மலை விட அதிகமாக இருந்தால் இதய நோய் ஆபத்து அதிகரிக்கும். ரெகுலர் செக்கப் செஞ்சால் வாழ்க்கை முறை சீரமைப்புக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், இதய நோய் ஆபத்தை குறைக்கும். 5வது, குடும்ப வரலாறு. குடும்பத்தில் மற்றவர்களுக்கு சர்க்கரை இருந்தால் நமக்கு ரெகுலராக செக் செஞ்சால் ஆரம்பத்திலேயே தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். 6வது, வயசாவது, ஆயுட்காலம். வயதாக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கண்ட்ரோல் குறையுது. அதனால் சர்க்கரை அளவை மானிட்டர் செஞ்சால் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் பெறலாம். சமச்சீர் அளவில் அதன் பங்கு 7வது வருது. எந்த அளவு சமச்சீர் உணவு வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி அதற்கு முன்னுரிமை கொடுக்க நம்மை ஞாபகப்படுத்துது. முழு தானியங்கள், புரதங்கள், நார்ச்சத்து போன்ற உணவுகளை தேர்வு செஞ்சு
சர்க்கரை இனிப்பு அதிகமுள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க நமக்கு வார்னிங் கொடுக்கும். இந்த ரெகுலர் டெஸ்ட்டுக செஞ்சால் அளவு அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சா. 8ஆவதாக வர்றது ஹார்மோன்கள் ஏற்றத்தாழ்வு, பாலிசிஸ்டிக் ஓவரி, PCOS, தைராய்டு குறைபாடுகள் முதலியவற்றில் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை மற்றும் இர்ரெகுலர் சர்க்கரை அளவு உண்டு பண்ணுது. ரெகுலர் மானிட்டரிங் செஞ்சால் இந்த கண்டிஷன்ஸை நல்லா மேனேஜ் செய்யலாம். 9ஆவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம். சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட இந்த சர்க்கரை அளவை மானிட்டர் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகளான தியானம், யோகா, உடற்பயிற்சி முதலவற்றை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு உதவும், வழிகாட்டும். 10 தூக்கத்தில் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுனுடைய பங்கு. சர்க்கரை அளவு ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் தூக்கத்தை பாதிக்கும். எந்தெந்த உணவுகள் நம்ம தூக்கத்தை பாதிக்கணும் என்பதை கண்டுபிடித்து நல்லா தூங்க இந்த டெஸ்ட்டுகள் உதவும். 11 வாழ்க்கை முறை சீரமைப்பு. பிளட் சுகர் மானிட்டரிங் நமது வாழ்க்கை முறை, சாப்பாட்டு நேரம், சாப்பாட்டு அளவு, உடற்பயிற்சி முறைகள், இந்த முக்கிய மாற்றங்களை முடிவு செஞ்சு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. சரி, யார் யார் எப்பப்போ டெஸ்ட் பண்ணணுன்றது சொல்லுங்கள் டாக்டர். ரெகுலர் மானிட்டரிங்னா தினம் செய்யணுமா? வேண்டாம். பின்ன ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கவங்க, டயபெட்டிஸ் வர ரிஸ்க் இருக்கவங்க, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 பேரும் ரெகுலராக மானிட்டர் செய்யுங்க. குறைந்த டயபெட்டிஸ் ஆபத்து காரணிகள் அறிகுறிகள் இல்லாதவங்க வருஷத்திற்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணால் போதும். ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டிகல், HbA1c முதலியன செய்யலாம். ஆபத்து காரணங்கள் இருக்கவங்க, அதாவது குடும்ப வரலாறு, உடல் பருமன், சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, பிபி அதிகமாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் பரவாயில்ல. அறிகுறிகள் இருக்கவங்க உடனே செய்யுங்க. அடுத்து வர்றது நம்ம ரெகுலர் குவிஸ் செக்ஷன். சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் ஏன் சர்க்கரை அளவை டெஸ்ட் செய்யணும்? 1 ப்ரீ டயபெட்டிஸை கண்டுபிடிக்க, 2 எடை பராமரிக்க, 3 இதய ஆரோக்கியத்திற்கு, 4 3மே சரிதான். போன வார குவிஸின் சரியான விடை பிஸ்பெனால். இந்த வார ஜோக், எதுக்கப்பா பிளட் சுகர் டாக்டர்கிட்ட வைத்தியத்துக்கு போகுது? பின்ன என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஹை லோன்னு மேலே கீழேன்னு ஒரே குழப்பமாக இருக்குதான் அதுக்கு, அதான் ஸ்டடி பண்ணிக்கலான்னு போகுதுப்பா. அப்பாடா, தப்பிச்சுக்கலாம் என்று இல்லாத நோயை மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு துருவி டெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சி மருந்து மாத்திரை டாக்டர்னு மாட்டி விட பார்க்குறீங்களா டாக்டர்? நியாயமா இதுன்னு எதிர்கட்சி வாதம் செய்பவர்கள் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. நம் கண் முன்னையே எத்தனையோ பேர் இது மேலே கோட்டை விட்டுட்டு கால் விரல்கள், கண் பார்வை, சிறுநீரக செயல்பாடு இழப்பது போன்றவற்றை பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்தான். வருமுன் காப்பது நோய் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் நிச்சயம் சாத்தியமாகும். இது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.